Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 1749. ஸோ அந்த மேக்ஸிமம் அப்சல்யூட் சம் ஆஃப் எனி சப் அரே, ஓகேவா? ஸோ அவங்க ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேயில் இருக்கக்கூடிய சப் அரேயில் நம்ம வந்து மேக்ஸிமம் சம் எதில் இருக்குது அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஒரு மீடியம் டைப் ப்ராப்ளம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ யூ ஆர் கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ். ஸோ த அப்சல்யூட் சம் ஆஃப் சப் அரே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹேவ் மென்ஷன் தட் num1 அண்ட் num of I plus 1 after etc. num of r minus 1 num of r அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய அப்சல்யூட் இதோட மொத்த சம்மோடைய அப்சல்யூட் எடுத்துட்டு, ஸோ I need to return the maximum sum of any possible empty subarray of nums. So note that the absolute of x is defined as follow. என்னன்னா, if x வந்து எனக்கு நெகட்டிவாக இருந்தால் தென் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து எனக்கு மைனஸ் எக்ஸ், ஓகேவா? ஸோ அண்ட் அதே வந்து இஃப் எக்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருந்தால் அந்த எக்ஸ் வந்து நம்ம கெப்ட் அஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம ஃபைனலாக ரிசல்ட் கண்டுபிடிக்கிறப்போ அந்த சப்பரே சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அண்ட் தென் அது நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாற்ற வேண்டும், அதே வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதை அப்படியே விட்டுருணும், ஓகேவா? ஸோ இப்போ அது அப்ரோச் எப்படின்றது பார்த்தோமே, இவங்க வந்து கிவன் நம்ஸ் வந்து 1 -3 2 and 3 and -4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அரேவில் இருக்கக்கூடிய சப்பரே வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஸோ ஆர்டர் ஆஃப் n காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம போகணுன்றதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நம்பரும், ஸோ இதில் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், ஒவ்வொரு நம்பரும் வரப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷனில் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 வரப்போ அதோடைய கரண்ட் மேக்ஸிமம் என்னன்றதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும், கரண்ட் மினிமம் என்னன்றதையும் ட்ராக் பண்ணணும். ஸோ வேறு சப்பரேக்கு ஸ்விட்ச் ஆகிறப்போ எனக்கு மேக்ஸிமம் சம்மையும் நான் வந்து ட்ராக் பண்ணணும் அண்ட் மினிமம் சம்மையும் ட்ராக் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக இந்த மேக்ஸிமம் அண்ட் இந்த மினிமம்ல இருந்து எது இருக்கிறதுலே மேக்ஸிமம், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் இந்த மேக்ஸிமம் சம்ன்றது பாசிட்டிவை மட்டும் ட்ராக் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த மினிமம் சம்ன்றது வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய மினிமம் வந்து ட்ராக் பண்ணும், ஓகேவா? ஸோ இது வந்து கரண்ட்டாக நம்ம எந்த சப்பரேல வந்து எந்த சப்பரேல வந்து இருக்கிறோமோ அந்த சப்பரேவ இருக்கக்கூடிய மேக்ஸிமமான வேல்யூ வந்து ட்ராக் பண்ணும். அண்ட் இப்போதைக்கு அதே மாதிரி இந்த கரண்ட் மினிமம்ன்றது வந்து கரண்ட்டாக இப்போ நம்ம எந்த சப்பரேல இருக்கோமோ அதோட மினிமம் ட்ராக் பண்ணும். ஸோ இப்போ கரண்ட் சப்பரேல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ட்ராக் பண்ணி இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுன்றது கண்டுபிடிச்சி, அதே மாதிரி கரண்ட் மினிமம் ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு சப்பரேலையும் ட்ராக் பண்ணி அண்ட் அதில் எது இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் மினிமம் அப்படின்றது கண்டுபிடிச்சி ஃபைனலாக, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் மினிமம் எதுக்காக கண்டுபிடிக்கிறோன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு 8ன்றது கிடைக்குது, அதே மாதிரி இன்னொரு சப்பரேல வந்து -9ன்றது கிடைக்குது. ஸோ பட் -9ன்றது எக்ஸ்ட்ரீம் மினிமம் நம்ம சொல்லலாம், பட் 8 தான் வந்து -9ஓட பெருசுன்ட்டு. ஸோ பட் தே ஹாவ் கிவன் தட் அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ்ன்றதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால, ஸோ இந்த 8லேயும் இந்த -9க்கு நம்ம வந்து அப்சல்யூட் எடுத்து, ஸோ இதில் எது பெருசு அப்படின்றத பார்க்கணும். ஸோ 8ஆ 9ஆன்னு பார்த்தோமே ஆனால் நமக்கு 9 தான் பெருசு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்பர் 1 அப்படின்றது வரப்போ, ஸோ இதில் இருக்கிறது கரண்ட் மேக்ஸிமம் எதுன்னு பார்த்தோமே ஆனால் 1 தான், ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் சம்முன்றது வந்து 1 தான். ஸோ அதே வந்து கரண்ட் மினிமம்ன்றது வந்து 1 அண்ட் மினிமம் சம்முன்றது வந்து பார்த்தோமே ஆனால் 1. ஸோ அதே -3 வரப்போ, நெக்ஸ்ட் இட்ரேஷனில் -3 வரப்போ கரண்ட் மேக்ஸிமம் கூட நம்ம ப்ரீவியஸாக என்ன நம்ம கிட்ட நம்பர் இருந்துச்சு அதை ஆட் பண்ணுறப்போ -2ன்றது வரும். ஸோ இந்த -2 பெருசா இல்லை வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய நம்மான -3 பெருசான்னு பார்த்தோமே ஆனால் -2 தான் பெருசு. ஸோ அதை அப்படியே வந்து கெப்ட் அஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் சம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சம்ன்றது வந்து 1 அப்படியே இருக்கு. அண்ட் கரண்ட் மினிமம் அப்படின்றது பார்த்தோமே ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த -3 அந்த நம்மானது இந்த புது சப்பரேவாக நம்ம ஸ்டார்ட் பண்றோமா அப்படின்றத சொன்னல. ஸோ இப்போ நம்ம ட்ராக் பண்ணக்கூடிய சப்பரே வந்து இந்த -3 இருக்கிறதுலே சின்னதாக இருக்கிறது வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் இந்த -2 கம்பேர் பண்றப்போ, இந்த -2ன்றது எதுல இருந்து அப்டேட் ஆகி வந்ததுன்னா இந்த -3 கூட அந்த மேல இருக்க 1 வந்து ஆட் பண்றப்போ வருது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து மினிமம் சம்ன்றது பாக்குறப்போ டோட்டலா, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் மினிமமுக்கும் நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த நமக்கும் எது மினிமம் அப்படின்றது வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் வந்து கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு மேக்ஸிமம் சம்ன்றது வந்து ஃபைனலாக 500 வருது, அதே மாதிரி மினிமம் சம்ன்றது வந்து -400 வருது. ஸோ இதுலேயே நான் வந்து ஃபைனலாக இருக்கிறதுலே எது வந்து மேக்ஸிமம் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதனால 5க்கு வந்து அப்சல்யூட் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் -4க்கு வந்து அப்சல்யூட் ஆஃப் -4ன்றது கண்டுபிடிச்சி ஃபைனலாக நான் வந்து
எது இருக்கிறதுலே மேக்ஸிமம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் உள்ள போவோம். ஸோ நம்ம வந்து இதில் எது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணோம்னா கரண்ட் மேக்ஸிமம் அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம், அண்ட் தென் கரண்ட் மினிமம் அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம், அண்ட் தென் இருக்கிறதுலே மேக்ஸிமம், ஓகேவா, மேக்ஸிமம் ட்ராக் பண்ணுவோம், அண்ட் இருக்கிறதுலே மினிமம் வந்து ட்ராக் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம் ஃபார் நம் இன் தட் நம்ஸ் வந்து ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரண்ட் மேக்ஸ் வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ கரண்ட் மேக்ஸ் வந்து நம்ம எப்படி அப்டேட் பண்ணுவோம்னா கரண்ட் மேக்ஸ்ன்றது வந்து இருக்கிறதுல மேக்ஸ் எதுக்கும் மேக்ஸ்னா வரக்கூடிய நம்பர், அதாவது நியூவாக இருக்கக்கூடிய அரேல நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லைனா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சப் அரேல வந்து கண்டினியூ பண்ணலாமா, ப்ளஸ் தட் நம். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு கரண்ட் மினிமம் அப்படி தான் வரும். ஸோ அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் வந்து ட்ராக் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அதனால மேக்ஸி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் தட் மேக்ஸி கமா, ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கரண்ட் மேக்ஸா, இல்லை எனக்கு மினி அப்படின்றது வந்து மின் ஆஃப் மினிமம் கமா கரண்ட் மினியா அப்படின்ட்டு. ஸோ அண்ட் ஃபைனலாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறப்போ அப்சல்யூட் எடுத்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்போ எனக்கு இருக்கிறதுல மேக்ஸிமம் வேணும் எதுலன்னா அப்சல்யூட்டில். ஸோ அப்சல்யூட் ஆஃப் மேக்ஸி கமா அண்ட் அப்சல்யூட் ஆஃப் மினி. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரண்ட் மின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, see you guys in more such LeetCode videos. Until then, bye.